செல்வம் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். செல்வம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் இந்த ஆண்டு முக்கிய நிகழ்வுகளை வாசிப்பது உங்கள் வைஷாலி. செல்வம் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக அரக்கோணம் முன்னாள் ரோட்டரி பிரசிடென்ட்டும் மருத்துவருமான திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசு கோப்பைகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். ரம்ஜான் பண்டிகை என்று திரு ஜெயினுலாப்தீன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வர விழா இனிதாக தொடங்கியது. சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்னுடைய உரையில் இஸ்லாமியத்தின் சிறப்பு பண்புகள் கோட்பாடுகளையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அழகிய தமிழில் விளக்கினார். இறுதியில் அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்க ரம்ஜான் பண்டிகை இனிதாக முடிவடைந்தது. செல்வம் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசிரியர்கள் அழகாக குடில் அமைத்தும் மாணவர்களின் பங்கேற்புடன் குடிலை வண்ணமிகு விளக்குகளால் அலங்கரித்தும் வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். சிறப்பு விருந்தினராக சாலை அருகே அமைந்துள்ள கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் பள்ளி தாளாளர் திரு சாலமன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். பள்ளி முதல்வர் திரு செல்வம் அவர்கள் சிறப்புரை ஆற்றும் போது மாணவ செல்வங்கள் சாதி மத பேதமின்றி அனைத்து மதத்தினரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த விழாக்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்கள். செல்வம் பள்ளியில் எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வண்ணங்கள் சார்ந்த பொருட்களை பற்றி தெளிவான அறிவை பெறுவதற்காக வண்ணங்கள் விழா நடத்தப்பட்டது. ஒயிட் கலர் டே விழா நடைபெற்ற நாளன்று தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள் அனைவரும் வெள்ளை நிற உடை அணிந்து மழலை செல்வங்களை உற்சாகப்படுத்தினர். மழலை செல்வங்கள் நாங்களும் சளைத்தவர் அல்ல என்று கூறும் விதமாக தேவதைகளே வானில் இருந்து இறங்கி வந்தது போல வெள்ளை நிற உடையில் வந்து அசத்தினர். வெள்ளை நிற பொருட்கள், உணவு பண்டங்கள் ஆசிரியர்கள் காமித்து விளக்கினார்கள். விழா முடிவில் வெள்ளை நிற பால் பாயசம் குழந்தை செல்வங்களுக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் கிரீன் கலர் டே, எல்லோ கலர் டே கொண்டாடப்பட்டது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்றைக்கு கல்வி என்பது மதிப்பெண்களை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு குழந்தையின் கல்வி அறிவோடு பொது அறிவையும் தனித்திறமையும் பேராற்றலையும் வளர்ப்பது மிக மிக அவசியம். மிக பிரம்மாண்டமான கட்டிடம், மிகப்பெரிய கிரவுண்ட் மட்டுமே சர்வதேச பள்ளியாக ஆகிவிட முடியாது. ஒவ்வொரு மாணவனையும் உண்மையுடனும் உற்சாகத்துடனும் சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதுதான் ஒரு நல்ல பள்ளியின் தலையாய கடமை. நல்ல குணநலன்கள், நல்லொழுக்கம், தன்னம்பிக்கை, நல்ல ஆரோக்கியத்துடன் நவீன முறையில் உங்கள் குழந்தைகளுக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ப முழுமையான ஆளுமை வளர்ச்சி பெற்ற கல்வியினை என்றுமே வழங்கி வருவது உங்கள் செல்வம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. செல்வம் பள்ளியில் மனப்பாட முறை மதிப்பெண்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் ஒவ்வொரு மாணவனின் தனித்திறமைகளையும் வளர்க்கும் வகையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நோ புக் டே கடைபிடித்து வருகிறார்கள். அந்த நாளில் பேண்ட், ட்ரம்ஸ், மியூசிக், கீபோர்ட், டான்ஸ், கிட்டார், டிராயிங், ஸ்கவுட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், கராத்தே கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் எந்த கலையை கற்க விருப்பப்படுகிறார்களோ அந்த கலையை விருப்ப பாடமாக தேர்வு செய்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம். இந்த முறை மாணவர்களிடம் பெற்றோர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. செல்வம் பள்ளியில் மாணவ செல்வங்கள் இந்திய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பள்ளி வளாகம் முழுவதும் வண்ண கோலமிட்டும் தோரணங்கள் அமைத்தும் விழாவை களை கட்ட வைத்தார்கள். ஒவ்வொரு வகுப்பாசிரியரும் தங்கள் வகுப்பு மாணவர்களோடு சேர்ந்து பொங்கல் வைத்து அனைவருக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினார்கள். செல்வம் பள்ளியில் விளையாட்டு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்களும் தக்கோலம் NDRF கமாண்டர் திரு வர்மா அவர்களும் கலந்து கொண்டார்கள். மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை திரு வர்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் தீபம் ஏற்றி வெண்புறாவையும் வண்ண பலூன்களையும் பறக்கவிட்டு விழாவினை தொடங்கி வைத்தார்கள். தொடர்ந்து மாணவ செல்வங்கள் பிரமிட் கராத்தே சாகச நிகழ்ச்சிகள் குழுவாக உடற்பயிற்சி செய்து காண்பித்து பார்வையாளர்களையும் பெற்றோர்களையும் அசத்தினார்கள். இறுதியாக பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசு கோப்பைகளையும் சுழற் கோப்பைகளையும் வழங்கி சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டுரை தெரிவிக்க விழா இனிதாக முடிவடைந்தது. செல்வம் பள்ளியில் பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, அதாவது தாத்தா பாட்டி தினம் செல்வம் பள்ளி மாணவர்களின் தாத்தா பாட்டி முன்னிலையில் நடைபெற்றது. தாத்தா பாட்டிகளுக்கு போட்டிகளும் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற தாத்தா பாட்டிகள் தங்கள் பேர குழந்தைகளுடன் மேடை ஏறி பரிசுகளை பெற்று மகிழ்ந்தனர். விழாவில் கலந்து கொண்ட தாத்தா பாட்டிகள் சிலர் விழாவில் கிடைத்த அனுபவங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். தாத்தா பாட்டிகளுக்கு பேர குழந்தைகள் பரிசுகளை வழங்கி ஆசி பெற்றதுடன் அறிவுரைகளையும் பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டதுடன் விழா இனிதாக
நிகழ்ச்சியாக முடிவடைந்தது. விவசாயத்தை நம்பி வாழுகின்ற நாங்கள் கூட நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்றாலும் கூட நம்முடைய பேரப்பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று பள்ளியை தேர்வு செய்து அவரோடு ஆலோசனைகளை பெற்று நம் குழந்தைகளை பள்ளியிலே சேர்த்து குறைவான கட்டணமாக இருந்தாலும் நிறைவான கல்வியை செல்வம் பள்ளிகளை கொடுக்கிறார்கள். அந்த பள்ளிகளை நாம் சேர்க்க வேண்டும் என்று சுமார் இங்கிருந்து 22 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு இருந்து எங்களுடைய குழந்தைகளை கூட இந்த பள்ளிகளை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அந்த சேர்த்த வகையிலே பார்க்கும்போது நாங்கள் இதற்கு முன்பாக சேர்த்த பள்ளியிலே இருந்த கல்வியை விட, ஒழுக்கத்தை விட, நன்னடத்தையை விட இப்பள்ளியிலே நல்ல முறையிலே என்னுடைய பேரப்பிள்ளைகளும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் எல்லோருமே தரமான கல்வியோடு, தரமான ஒழுக்கத்தோடு, நல்ல நடவடிக்கைகளோடு தான் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பள்ளிகளை சேர்த்தோம். இந்த பள்ளியிலும் அப்படித்தான் இருக்கிறது. சற்று முன் கிடைத்த செய்தி. செல்வம் பள்ளியில் இன்று மாலை 5 மணி அளவில் இருந்து பள்ளி ஆண்டு விழா கண்கவர் கலை நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்களும் பொதுமக்களும் விழாவினை கண்டுகளிக்க பெருந்திரளாக கூடியுள்ளார்கள். செல்வம் பள்ளியில் ஆண்டு விழா இன்றைய தலைப்பு ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாணவ செல்வங்கள் உடையணிந்தும் நடமாடியும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. நமது செல்வம் நியூஸ் குழு அங்கு முகாமிட்டு உடனுக்குடன் செய்திகளை அனுப்பிய வண்ணமாக இருக்கிறார்கள். நமது செய்தியாளர் 8வது படிக்கும் ஜானவி செல்வம் பள்ளி வளாகத்திலிருந்து செய்திகளை தர தயாராக உள்ளார். வணக்கம் ஜானவி, அங்கு என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது சொல்ல முடியுமா? வணக்கம் கிருஷ்ணகுமார். செல்வம் பள்ளி ஆண்டு விழா கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. மக்கள் பெருந்திரளாக கண்கவர் கலை நிகழ்ச்சியை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்த பார்க்க திருவிழா போல காட்சியளிக்கிறது. மாணவர்கள் மேக்கப் போட்டு ரொம்ப உற்சாகத்தோடு பெர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்போம். நீங்கள் ரொம்ப அசத்தலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் டான்ஸாக ஆட போகிறீங்க? நாகாலாந்து ட்ரெடிஷ்னல் டான்ஸ் சாங்லோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செல்வம் பள்ளி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டோட பேனர் வச்சுருக்காங்க. அதில் உடை, கலாச்சாரம் பற்றிய செய்திகள் புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது ஆவலோடு பார்த்துட்ருக்காங்க. செல்வம் செய்திகளுக்காக ஜானவி. மீண்டும் செய்திகள் வரும் கல்வி ஆண்டு விழாவில். செல்வம் பள்ளியின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெற்றோர்கள் Facebook, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.